எதனால தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இத்தனை இடையில் இருக்கும் போது ஏன் அழகர் கோயில் எல்லையை தேர்ந்தெடுத்துச்சு இந்த 18ஆம் படியம் கூப்பிட போறேன். இந்த வட்டாரத்திலே என் கருப்பேன் துடியாக இருந்துச்சுன்னா இந்த சேவக பெருமாள், இந்த கூத்தாடி அம்மே, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, ஒத்தக்காலு சப்பானி, ஒரு காலி நொண்டியா, குடியார மதுரை பாண்டிமுனி, எல்லா சாமியும் இங்கே இருந்துச்சுன்னா தூக்கி எறிங்க. இப்போ பாரு சாமி அழைக்க, அது என்ன சாமி? அது பிள்ளையாரா இருக்கும். நகல முடியாடா முண்டை இப்படியே இப்படி சாமி. அது கூப்பிடுறதுக்கு முன்னாடி வர்றது சாமியா? யார் ஆடுனாலும் ஏன்ட்ட தப்பிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் கேட்பேன். இப்போ எனக்கு நீ பதில் சொல்லணும். நீ ஆடும்போது உன் செப்பை இலக்கலை இப்போ பாருவேன். எக்க வைங்க மாப்பிள்ள, சார் போயிங்க. ஹலோ, வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சின்னா பூமி, அடி ஆறாம்பலி கோட்டை, அட 7000 பண்ண, மேற்கே மலையாள தொண்டு தொட்டு விளையக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு நம்ம சீமா ஓல இல்லடா, முப்போகு விளையுது அந்த நாடு. அந்த மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டு அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. மலையாளத்து அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி நல்ல மாநகராய் அங்க காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அட இந்த விஷயத்தை அறிஞ்ச மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி கருப்பு கண்கலங்கி மடிப்பிச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அந்த காசி நல்ல விஸ்வநாதே, அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு நான் ஊட்டி ஊட்டி செல்ல பிள்ளையாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தரவாக்குறேன். இந்த பிள்ளைய மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தியான் காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் வந்த நாளையிலே மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடா. வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை கருப்பு பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுதுடா. ஓடி வாடா. அங்க விலங்கள் லாஞ்சாகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது. மக்களுக்கு சொருளே அந்த நாட்டிலே பஞ்சம் போகுதுடா. அந்த மலையாள நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாளத்து அரசே, பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில அங்கே மண்டு குறியும் பார்த்தால அங்கே உடுக்க உடச்சிருந்துரு. கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இந்த நாட்டில ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே, தாரவாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா. கருப்பு இவன் ஆரடி வெங்கடா.
இவன் ரோஜக்கார சாமிடாய் எந்திரா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இவன் குட்டிக்கு தண்ணி வச்சா வாடா என் கருப்பா குமுறுமுடா வருவாய். ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலறுமுடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா. இந்த சிங்கம் பொன்னாரி மக்களுக்கு குடிக்க ஊரலில்லே என் 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி எப்ப அழகு மலை காடு அருவி மலை சோங்க உனக்கு 18ஆம் படியான பேரு உண்டு. இந்த சிங்கம் புனாரில உன் கச்ச கணக்கு தாடா இல்ல உன் பெரம்ப பேக்கரையா முச்சுருச்சா. என் பொல்லாத சேவக பெருமாள் ஐயனாரு இந்த கூத்தாடி எம்மா எங்க அன்னை இல்லாத மலையாள நாட்டில நாங்க அக்கா தங்கச்சி 7 பேரும் இருக்க மாட்டா. அந்த மலட்டாட்டு தண்ணியில என் தீத்தக்கராக்கி எடி ராக்காயி என் முத்து மாறி என் தொட்டிச்சியா காணாமுடாய். அன்னை வந்து நேராச்சு வந்துட்டாடா தங்கச்சி கூத்தாடி அம்மை வந்துட்டாடா. உனக்கு காலுக்கு கருகமணியா என் தொட்டிச்சி ராக்காய்க்கு பணமரத்து ஓலையில உனக்கு கிழக்கு பட்டியாய். இன்னைக்கு சிங்கம் முன்னாடி அலறுதுடா. மதுரை நல்ல மாநகரம் என் பொல்லாத பாண்டி முனியாய். உனக்கு மானா மதுரையில பிஞ்சா காட்டுல சேவ கட்டா. நீ ரோஜாக்கார சாமிடா. இன்னைக்கு சிங்கம் முன்னாரில சுருட்டு வாடா அடிக்குதுடா. அப்படியாப்பா கிளம்பிட்டான்டா மதுரை பட்டணத்துல இருந்து என் பாண்டி முனியையோ கள்ளிசரி நல்ல கம்மாயா. நான் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. எப்ப அந்த அலறுதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. என் கள்ளிசரி ஊத்தான் கரைய விட்டு புறப்பட்டாண்டா என் கள்ளிசரி காலி முனியா. கொஞ்ச நேரம் ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா. என் நொண்டி பயல காணாமுடா சிங்கம் புனாரில. கொஞ்ச நேரத்தில் இந்த நல்ல பொட்டலில இந்த சிங்கம் புனாரி எல்லையில உள்ள என் பொல்லாத முனியாண்டிய என் கருப்பனையும் என் கூத்தாடி அம்மனையும் ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் உன் வீரத்தையும் மகிமையும் அறியணும். நீ கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி பாண்டி முனியையோ. தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா சாஞ்சாரோ விச்சாரோவா சாமி விச்சாரோவா. தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா சாஞ்சாரோ விச்சாரோவா விச்சாரோவா. பள்ளி நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா விளையாடும் விச்சாரோவா கருப்பே விச்சாரோவா. முடியாரோவா சாமி முடியாரோவா விளையாடும் விச்சாரோவா கருப்பு விச்சாரோவா. அகண்ட நல்ல முடியாரோவா ஆறு வரைக்கும் விச்சாரோடா. உனக்கு வயசா போட்டாடா ஏன் விளையாட மாட்டேன் வயசாகி போச்சா ஏன் கருப்பாட்டா எந்த சாரா. ஓடி வாடா நீ ஓடி வாடா ஆடி வாடா நீ துள்ளி வாடா. நல்ல பணமரமா என் பொல்லாத நொண்டி சாமியை காணாமடாய். இவன் ஓய்வெடுக்க அகண்ட நல்ல கண்ணமரம். கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா நீ ஓடி